இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பேராசிரியர் முனைவர் பெர்னாடி சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. உலகமே எதிர்பார்த்த அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வரும் அப்படின்றத தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ட்ரம்ப் உரை நிகழ்த்த போறாரு. சமீப கால நிகழ்வுகள்லாம் வைத்து இந்த போர் முடிவுக்கு தான் அறிவிக்க போறாருன்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக ட்ரம்ப் ஈரானை கற்காலத்தை நோக்கி அழைத்து சொல்லுவோம், முழுமையாக வரும் காலங்களில் தாக்குதல்களை தீவிரப்படுத்துவோம், அது மட்டும் இல்லாமல் ஹர்மோஸையும் நம்ம கண்ட்ரோல் வரதுக்கான காலம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கடற்படை அவங்களுடைய வான்படை முழுவதும் அழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? போர் முடிவுக்கு வருன்ற ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ட்ரம்ப் அவர் என்ன சொல்ல போகிறார் அடுத்தது அப்படின்றது யாராலும் யூகிக்க முடியாது. அப்படி தான் இந்த 2 ஆண்டு காலமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அவர் பதவி எடுத்து இதுலேருந்து நம்ம பார்த்தோம்னா 1 ஆண்டு நிறைவாகிவிட்டது. அடுத்தது அவர் என்ன பண்ண போகிறாருன்றது யாராலும் யூகிக்க முடியாது. அது இன்னும் அதிகமாக நமக்கு இந்த போர் ஏற்பட்டதிலிருந்து தெரிகின்றது. அவர் சொல்வது எல்லாமே அவரே மறுக்கவும் அல்லது அதுக்கு எதிராக பேசுவதும் என்று இருக்கின்றது. அதனால் இந்த போர் போக்கை பார்க்கும் பொழுது இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டு விட்டது மாதிரி தான் நமக்கு தோறுகின்றது. ஏனெனில் அவர் நேற்று அதுக்கு முந்தின நாள் இதெல்லாம் பேசினப்போ தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறது என்னன்னா, இந்த போரை நாங்கள் விரைவில் முடிவிற்கு கொண்டு வர விரும்புகிறோம். ஒரு கட்டத்தில் அவர் எவ்வளோ தூரத்துக்கு போனாங்கன்னா, ஈரான் முடித்து கொள்ளுவதோ இல்லையோ நாங்கள் முடித்து கொள்ளப் போகின்றோம், இன்னும் 2-3 வாரத்திற்குள் இந்த போரை முடித்துவிட்டு அமெரிக்க படைகள் திரும்பிவிடும் அப்படின்றதான் சொன்னார். இதை இஸ்ரேலோட கேட்டு சொன்னாங்களா, அப்படி இல்லாட்டி இஸ்ரேலும் அவங்களும் சேர்ந்து இதை கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நமக்கு தெரியலை. ஆனால் அவர் சொன்னது நாங்கள் விரைவில் திரும்பி விடுவோம் அப்படின்னு தான் சொன்னார். ஏனெனில் போர் ஏற்பட்டு இப்போது 1 மாதத்திற்கு மேலாக இப்போது ஆகின்றது. இந்த போரில் அவங்க நினைத்த மாதிரி மாற்றங்கள் எதுவும் வரவில்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைத்த மாதிரி. அதனால் இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவது தான் அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக எல்லாருமே பார்க்கின்றார்கள். காரணம் என்னன்னா, இன்றைக்கி எல்லா வளைகுடா நாடுகளும் இதனால் பாதிக்கப்பட்டு பெரும் பொருளாதார சரிவை அவர்கள் இன்றைக்கி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த எனர்ஜி கிரைசிஸ், இன்றைக்கி எரிபொருள்களுடைய விலை மிக அதிகமாக எல்லா இடங்களிலும் இன்க்ளூடிங் அமெரிக்காவில் அது ஜாஸ்தியாக்கப்பட்டதனோட காரணமாக இந்த போருக்கு மிக மிக அதிக அளவில் இன்றைக்கி எதிர்ப்பு இருக்கின்ற காரணத்தினால அமெரிக்காவிலையுமே அவருக்கு எதிராக ஒரு பெரிய அளவில் ஒரு மாபெரும் பேரணி நடந்திருக்கின்றது. எங்களுக்கு அவர் அரசர் அல்ல, இந்த நாட்டுக்கு நாங்கள் அரசாட்சியை எதிர்த்து தான் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டை ஒரு சுதந்திர நாடாக, ஒரு குடியரசு நாடாக இதை நாங்கள் ஆக்கினோம். திரும்பவும் எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டாம், நோ கிங் அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு குரலாக, பெருங்குரலாக அன்னைக்கு இருக்கின்றது. அங்கேயும் பெட்ரோல் விலை அங்கேயும் ஏறி இருக்குல்ல, எரிபொருள் விலை ஏற்றம் என்பது அமெரிக்காவிலும் அந்த நாட்டையும் அதை விட்டு வைக்கவில்லை. அதனால் இன்றைக்கி பெருமளவில் அவர் உள்நாட்டிலையும் அவர் எதிர்ப்பை மிக பெரிய அளவில் அவர் எதிர்ப்பை பார்க்கின்றார். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று இப்போது நவம்பர் மாதம் நடக்கின்ற அந்த இடைத்தேர்தல், அதுலேயும் அவர் வின் பண்ணாட்டி அவருக்கு காங்கிரஸில் பேரே இருக்காது. அவங்க நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் அல்லது லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களவையில் அவருக்கு சப்போர்ட் இல்லாமல் போச்சுன்னு, இப்போ சப்போர்ட்டு நிறைய இருக்குது. இப்போ 2 இதுலேயுமே அவர் மெஜாரிட்டியாக இருக்கிறனால தான் ஓரளவுக்கு அவர் ஆனால் அந்த மெஜாரிட்டி அவர் இழந்து விட்டார் என்று சொன்னால், அவர் 2 ஆண்டு காலம் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவில் அவர் அதிபராக இருப்பார், ஆனால் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய 2 அவைகளும் அவரோடு இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அவர் நினைத்த காரியங்களை கொண்டு வருவது என்பது கடினமாகிவிடும். அந்த ஒரு நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த விதத்தில் தான் இன்றைக்கி இந்த போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள், இன்றைக்கி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்றாங்கல்ல, இதற்கு ஏதுவான சூழ்நிலை இன்றைக்கி அதிகமாக போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையில் தான்
இன்றைக்கி அதிகமாக தென்படுகின்றது. பட் அவரோட ஸ்டேட்மெண்ட் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கே சார். ஐ மீன் தாக்குதல்கள் வந்து தீவிரப்படுத்தப்படும், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தாக்குதல் இருக்கும், அவங்களுடைய படைகள் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் விட்டுருக்காரு. ஐ மீன் நாம் எதிர்பார்த்த மாதிரி எதிர்மறையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே விட்டுருக்காரு. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்மையானது அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த போரில் வந்து இது எவ்வளோ தூரத்தில் வந்து அவர் சொல்கிறது ஈடுபடுதுன்னு நம்மளுக்கு தெரியலையே. ஏன்னா இந்த ஒரு மாத காலத்திற்கு அப்புறம் வந்து இன்றைக்கும் வந்து ஈரான் வந்து அவருடைய தாக்குதலை அதிகமாக கொண்டு தான் இருக்கிறார்கள். அவருடைய ஏவுகணைகள் இன்றைக்கும் வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் கப்பல் தளங்களையும் நோக்கி பாய்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதே போல் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து இன்றைக்கி தீவிரமாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் வந்து எதிர்ப்பை வந்து மிக மிக அதிக அளவில் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் அல்லது இந்த போரை முடிவதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்வதெல்லாம் கூட இவங்க வந்து ஈரான் வந்து இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு தான் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர் அதானே சொல்கிறார். இது வந்து ஃபேக் நியூஸ், இது வந்து உண்மை இல்லை, பேச்சுவார்த்தை நீங்கள் 2 பேரும் பண்ணுறீங்களான்னா கூட நாங்கள் 2 பேரும் பண்ணல அப்படின்றது தான். அதனால் இந்த போர் எங்கள் மேலே திணிக்கப்பட்டதுனால இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் கேட்க மாட்டோம். உலக நாடுகள் வந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இந்த போரை முடித்துக்கொள்வதற்காக தயாராக இல்லை. அமெரிக்கா சொல்வதை விட அதிகமாக ஈரான் தான் சொல்லுகின்றது இந்த போரை முடித்துக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான். அவர்களுக்கும் வந்து 3000 மக்களுக்கு மேல் இதில் இறந்திருக்கிறார்கள். இருந்தாலும் வாழ்வா சாவா என்பதை தான் அவர்கள் இந்த போரினுடைய ஒரு நோக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் பட்டு இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்து ஈரான் தாக்கப்படுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை தான் அவங்க முதல் கண்டிஷனாக வைக்கிறாங்க. நோ அக்ரெஷன், நோ வார் பேக்ட். இனிமேல் பட்டு ஈரான் மேலே போர் இல்லை என்பதை தெளிவாக்க வேண்டும். உலக நாடுகள் அதை தெளிவாக்க வேண்டும் என்பதை அவர்கள் வந்து மிகவும் மிகவும் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பேச்சுவார்த்தை இடம்பெற்றால்தான் ஈரானும் இந்த போரை முடிவதற்கு கொண்டு வருவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். இன்னொன்று சயின்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த போர் முடிவுக்கு வருவதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றனா, குறிப்புகள் எதுவும் நமக்கு கிடைக்கின்றதா அப்படின்னு பார்த்தா ஓர்மோஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி ஓர்மோஸ் ஜலசந்தியில் இன்றைக்கி வந்து கப்பல்கள் எண்ணெயை கொண்டு வருவதற்கான எந்தவித வாய்ப்புகளும் இல்லாதப்ப இந்த போர் வந்து முடிவுக்கு வரவில்லை. ஈரான் வந்து இந்த போரை கைவிடுவதாக இல்லை. அதே போல் ஈரானினுடைய கை வந்து இன்றைக்கி ஓங்கி இருப்பதை தான் நம்மளால் பார்க்க முடிகின்றது. ஏனால் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது எல்லா நாடுகளிலும் இப்போது நிறைவேற்றும் பொழுது அதன் வழியாக ஓர்மோஸ் ஜலசந்தி வழியாக இன்றைக்கி வந்து எல்பிஜி கேஸாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், உரமாக இருக்கட்டும், எதுவுமே வரக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி இல்லாத காரணத்தினால இந்த போர் வந்து மிக தீவிரமாக நடந்து கொண்டிருப்பது, அதிலும் ஈரானுடைய கை ஓங்கியிருப்பதையும் எல்லாராலும் பார்க்க முடிகின்றது. சார், ட்ரம்போட கடந்த கால அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹர்மூஸ் அந்த நீரிணையை வந்து கைப்பற்றணும், இதுக்கு வந்து நேட்டோ நாடுகளுக்கெல்லாம் வந்து அழைப்பு கொடுத்தாரு. அப்போது நாடுகள் வர மறுத்ததுனால நேட்டோவை பற்றியும் அப்போ பேசியிருந்தார். இப்போது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுது. ஆனால் ட்ரம்ப் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, நான் அழைக்கும் போது எந்த உதவிக்கும் வந்து யாரும் வரலைன்னா நீங்கள் அந்த கான்சிக்வன்சஸ் தான் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுதுன்னா அதை நீங்கள் தான் தனியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்த விவகாரத்தில் ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க, இல்லை வந்து விலகி போகிறாங்களா சார்? ஐரோப்பிய நாடுகளும் சரி, பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் வந்து நேட்டோ அமைப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் யாருமே வந்து இன்றைக்கி ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவர் நினச்சாரு இந்த போரில் வந்து எல்லா நாடுகளும் அவருக்கு துணை நிற்கும் என்று. ஆனால் எந்த நாடுகளுமே அவர் பக்கம் வந்து துணையாக வரவில்லை. அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கிங்க, இனிமேற்பட்ட அமெரிக்கா வந்து உங்களுக்கு எண்ணெய் கொடுக்கும் அல்லது எண்ணெய் வாங்குவதற்கு உதவி செய்யும் என்று எங்களை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளை கடிந்து கொண்டார். அதுவும் வந்து இங்கிலாந்து வந்து ரொம்ப இங்கிலாந்து மேலே அவர் கோபமாக இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கி நேற்று வந்து ஸ்டாமர் சொல்லிட்டாரு, 35 நாடுகளோடு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், இங்கிலாந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றது. அது வந்து இன்க்ளூடிங் ஜப்பான், சவுத் கொரியா, இந்த மாதிரியான எல்லா நாடுகளோடையும், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன்.
35 நாடுகள் நாங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ஈரானோட பேசி இந்த ஓர்மோஸ் ஜலசந்தியை எண்ணெய் வருவதற்கான இந்த கப்பல்கள் எண்ணெய் எடுத்து வருவதற்கான ஏதுவான வழிகளை நாங்கள் செய்ய போகின்றோம். இது பேச்சுவார்த்தை மூலமாக தான் இது நடக்கப் போகின்றது. அதனால் அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொல்லி ஸ்டாமர் சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து இன்றைக்கி இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமரோடு இன்றைக்கி சேர்ந்து அவர்கள் ஈரானுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஓர்மோஸ் ஜலசந்தியில் வந்து இன்றைக்கி எண்ணெய் கப்பல்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சி. ஏன்னா இது வந்து இராணுவ முயற்சி இல்லை, இது வந்து பேச்சுவார்த்தை, இது வந்து டிப்ளமசி, இது வந்து ராஜ்ஜிய உறவுகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இதை தான் ஈரானும் விரும்புகின்றது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி மிகவும் கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இன்றைக்கி வந்து அதிபர் ட்ரம்ப் இருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகள் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவில்லை என்று. அதன் காரணமாக தான் அவர் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்றைக்கி அவர் கொடுத்து கொண்டிருப்பது அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருடைய அந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளுடைய கிடைக்காதன் அடிப்படையில் தான் அவர் இப்படி பேசுகிறார். சில நிலையில் இந்த தரைவழி தாக்குதல் கார்த்தீவை வந்து அமெரிக்க படைகள் வந்து போய் கைப்பற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் அமெரிக்க படைகள் வந்து குவிக்கப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட கூடுதல் படைகளும் வந்து வரவழைக்கப்பட்டிருக்குன்ற செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை அந்த தரைவழி தாக்குதல் இல்லை நேரடியாக வந்து கடந்த முறை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரா ட்ரூப்ஸ் அதில் போய் அட்டாக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான நிலையெல்லாம் தொடர்ந்தால் இந்த போர் நம்ம பேசின மாதிரி குறுகிய காலங்களில் முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இது மீண்டும் எந்த விதமான ஒரு பாதிப்புக்கு வந்து இட்டு செல்லும் சார்? இது வந்து ஒரு பயமுறுத்தலாகத்தான் அவர் அதிபர் ட்ரம்ப் இதை வைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு 7000 ட்ரூப்ஸ் வர்றாங்க, மெரைன்ஸ்ன்னுவாங்க. மெரைன்ஸ்ன்றவங்க வந்து கப்பலில் வந்து நிலத்தில் வந்து போரிடுபவர்கள் தான் மெரைன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பேரா ட்ரூப்பர்ஸ் தான் அவங்க வந்து அந்த 82 ஏர்போன் இதை வந்து கொண்டு வரேன் அப்படின்றார். இதெல்லாம் சொல்லிக்கொண்டு தான் அவர் இருக்கின்றார். அங்கே வந்து அவர்கள் வந்து விழுவார்கள், அவங்க வந்து போர் நடக்கும். பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்ற வார்த்தையை வைக்கிறார். எங்களுடைய கால் தடங்கள் வந்து ஈரானில் பதிய வைக்கின்றன என்று சொல்லுகின்றார். ஈரான் சொல்லுகின்றது, நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நாங்கள் பிடிச்சி சாம்பலாக்கி விடுவோம் என்கின்ற வார்த்தையை தான் ஆமாம் தயாராக இருக்கின்றதும் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அந்த விதத்தில் வந்து இதை வந்து ஒரு என்றைக்குமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டுமென்றால் ஒரு பயமுறுத்தலும் கட்டாயமாக கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுகின்ற ஒரு பயம்தான் ஒரு இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நாங்கள் வந்து படை இறக்கப் போகிறோம், அவர்கள் உங்களை கார்க் ஐலண்டை வந்து இது பண்ண போகிறாங்க, ஏன்னா ட்ரில்லிங்லாம் இருக்கிறது, ஆயில் ட்ரில்லிங்லாம் நடக்கிறது அங்கே தான், அதனால் அதை எடுக்கப் போகிறோம் என்கின்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான். ஏனால் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து அதிகமாக நடைபெறுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கி நடைபெற்று வருகின்றன. ஏன்னா பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சைனாவுடைய சைனா அவங்கள இன்வைட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அதனால் இப்பொழுது எல்லாராலும் சொல்லப்படுகிறது என்னவென்றால் பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து இந்த அமைதி பரீட்சை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி, அதை அமெரிக்காவும் ஈரானும் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் 2 நாடுகளும் வந்து இந்த 2 நாட்களை வந்து ஒரு மாதிரி நியூட்ரல் கண்ட்ரீஸாக பார்க்குறாங்க. ஏன் நியூட்ரல் கண்ட்ரீஸாக பார்க்குறாங்கன்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து எரிபொருள் தட்டுப்பாட்டை அவர்களுக்கும் ஏற்படுத்தினால் கூட சைனாவுக்கு வந்து இந்த போர்னால் வரக்கூடிய விளைவு என்னன்னா, அவங்களுக்கு வந்து எக்கானமி தான், அவங்களுடைய பொருளாதாரம் தான். அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கு, எலக்ட்ரானிக்ஸு இதை பெருமளவில் உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கு எடுத்து செல்வதுதான் அவர்களுடைய பொருளாதாரமே. அந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுனால சைனா வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், அதற்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களை வச்சு அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து இஸ்ரேல் பக்கம் சாயாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் அமெரிக்காவுடைய ஒரு நியூட்ரலில் இருக்கிற காரணத்தினாலும் ஈரான் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றது. அதனால் ஈரானுடைய இதை வந்து நன்மதிப்பை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் வந்து இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையும் வந்து இன்றைக்கி நல்ல முறையில் இன்றைக்கி வந்து தொடர்ந்து நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதாக தான் அவர்கள் கூறுகின்றார்கள்.
ஒரு பக்கம் வந்து கட்டாயமாக எந்த போரிலும் வந்து ஒரு பயமுறுத்தல் இருக்கும். அந்த பயமுறுத்தல் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது அதிபர் ட்ரம்பிடம்தான் அதிகமாக வருகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி வந்து இந்த போன்ற நாடுகள் வந்து இரண்டு பேரிடமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து ஈரான் இன்றைக்கி வைக்கக்கூடியது என்னன்னா, எங்களுக்கு வந்து திரும்பவும் இந்த மாதிரி போர் ஏற்படக்கூடாது, திரும்பவும் எங்கள் நாடு தாக்குதல் உள்ளாகக்கூடாது. ஏனெனில் கடந்த ஒரு ஆண்டிலேயே 2 முறை நாங்கள் தாக்கப்பட்டு விட்டோம். அதனால் இனிமே பற்றி எங்களை தாக்கப்பட மாட்டோம் என்பதும், பஹ்ரைன் போல நாட்டில் வந்து அந்த இதை வச்சுருக்கிறாங்க, அந்த அமெரிக்காவுடைய கடற்படை இன்றைக்கி அங்கே இருக்கின்றது. அதனால் வந்து இந்த 5th ஃப்ளீட்ன்றது அங்கே இருக்கின்றது. அதை வந்து அகற்றுமாறும் ஈரான் இன்றைக்கி கூறிக்கொண்டு, இதுதான் அவங்களுடைய மெயினாக அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து எங்கள் நாடு வந்து திரும்ப நாங்கள் வந்து தாக்கப்படக்கூடாது. இரண்டாவது வந்து அந்த 5th ஃப்ளீட்ன்றது பஹ்ரைன்லேருந்து எடுக்கப்பட வேண்டும். இன்னொன்று வந்து சுற்றி இருக்க நாடுகளோடு நாங்கள் நண்பர்களாக நாங்கள் செயல்படுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோஸையும் வந்து அங்கீகரிக்க வேண்டும். அவங்க வந்து ஹார்மோஸில் வந்து ஈரானினுடைய இறையாண்மையை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அது வந்து பல நாடுகளுடைய இதில் அது வந்து போக்குவரத்து வழித்தடமாக இருக்கின்ற காரணத்தினால அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை வந்து போக்குவரத்து நடத்துவதற்கு ஏதுவான சூழ்நிலையை ஈரான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இறையாண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக போர் இழப்பீடு கேட்குறாங்களே சார் ஈரான். இழப்பீடு வந்து அது வந்து எப்பொழுதுமே போரில் வந்து, ஏன்னா இவர்களால் தாக்கப்பட்டதுனால போர் இழப்பீடை அவர்கள் கேட்கிறார்கள். அதெல்லாம் கூட பேச்சுவார்த்தையில் அவர்கள் வந்து முடித்துக்கொள்வார்கள். ஏன்னா இப்போ வந்து அமெரிக்கா சொல்லுது இந்த போரில் ஏற்பட்ட இழப்பீடுகளை வந்து இவங்க தரணும், வளைகுடா நாடுகள் தரணும் இல்லை இப்போ இன்றைக்கி அமெரிக்கா சொல்லியிருக்கின்றது. அதற்கே வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் கேட்குறாங்க, உங்களால் ஏற்படுத்தப்பட்ட போருக்கு நாங்கள் எப்படி இழப்பீடு தர்றது அப்படின்னு சொல்லி வளைகுடா நாடுகளும் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இன்றைக்கி இழந்திருக்கிறதுனால அவர்களும் வந்து மற்ற நாட்டை, ஐரோப்பிய நாடுகளையும் சவுத் கொரியா போல நாடுகளையும் அவங்களுடைய வான்வெளி தாக்குதலிலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக அவர்கள் வந்து கட்டாயமாக நாடுவார்கள். அதனால் இனிமேப்பட்ட அமெரிக்காவை மட்டும் யூஎஸ் சென்ட்ரிக் செக்யூரிட்டியாக இனிமேப்பட்டது இருக்காது. இனிமேப்பட்டு அது வந்து மற்ற நாடுகளுடைய உதவிகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு பாதுகாப்பை அவர்களும் நாடுவார்கள். ஒரு சில தளங்களில் படிக்க முடிஞ்சது, வளைகுடா நாடுகளும் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த போரில் வந்து நேரடியாக பங்கேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. வளைகுடா நாடுகள் எப்படி அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இந்த போரில் பங்கேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நடந்துட்டுருக்கு. அவங்க அலைஸ் தானே சொல்கிறாங்க. யூஎஸ் வந்து வளைகுடா நாடுகளை எங்களுடைய நேச நாடுகள் என்று தானே சொல்லுகின்றார்கள், அலைஸ் நண்பர்கள் என்று தானே சொல்கிறார்கள். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது என்ன ஆச்சுன்னா, இது வந்து 2-3 ஆண்டுகளாக காசா போர் ஏற்பட்டதிலிருந்து இஸ்ரேல் காசாவை தாக்க ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து சவுதி அரேபியாவுக்கு, கத்தாருக்கு, மற்ற நாடுகளுக்கு கொடுத்த அந்த பேட்ரியட்டு, அந்த தட்டு போன்ற அந்த வான்வெளி தாக்குதலிலிருந்து காப்பாற்றக்கூடிய அதை வந்து நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து காசாவில் போர் 2 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை கொண்டு போயிட்டதுனால இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வான்வெளி பாதுகாப்பு என்பது மிக மிக குறைந்து விட்டது. அதில் தான் வந்து இன்றைக்கி வளைகுடா நாடுகள் வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு முக்கியமாகவும் எங்களுடைய பாதுகாப்பு குறையாகவும், ஏன்னா எங்களுக்கு கொடுத்ததானே நீங்கள் அவங்கள்ட்ட கொடுன்னு சொன்னீங்க, இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டீங்க, அதை நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால் இப்போ இது வந்து ஈரான்லேருந்து செலுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் எங்கள் நாட்டில் வந்து விழுந்து எங்களுக்கு பெரும் பாதிப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகின்றார். அந்த விதத்தில் வந்து நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். வளைகுடா நாடுகள் வந்து தொடர்ந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்பை அவர்கள் நாடுவார்களா, அல்லது மற்ற ஐரோப்பிய அதே போல் வந்து சவுத் கொரியா போல நாடுகள்லேருந்து இன்றைக்கி அவங்க இது கேட்டிருக்காங்க, இந்த வான்வழி தாக்குதலேருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த தட் பேட்ரியட் இதற்கு இணையாக எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.